இப்படி கதறிவிட்டு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வரும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கதறின பவுல் சொல்லுகிறார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நான் விடுதலையாக்கப்பட்டேன். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் விடுதலையாக்கப்பட்டேன். எப்படி அந்த விடுதலை கிடைத்தது? ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியானவர், அந்த வல்லமையின் ஆவியானவர் என்னை விடுதலையாக்கினார் என்று மகிழ்ச்சியோடு கூட சொல்லுகிறார். நீ வீட்டிலே போய் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆவியானவரை குறித்து அழகாக அந்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பாவ எண்ணத்திலிருந்து விடுதலை